You believe devil. I am the devil. ஸோ ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கான வீடியோவில் சாங் பேக் மான்மா எபிசோட் 32 தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, சேனலோட பிளேலிஸ்ட்டில் வந்துருக்கு. நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்டோரி லைன் வந்து புரியும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வம்பில் தான் அந்த பொண்ணுமே மண்டி போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு முன்னாடி அந்த அக்காவுமே வந்து போகிறாங்க, அதாவது அந்த பாட்டி. அவங்களோட ஃபேஸையும் க்ளோஸ் அப்பில் வந்து காமிச்சிட்டு அப்படியே வந்து முன்னாடி நடந்து போயிட்டே வந்து இருக்க. இப்ப ஹீரோவை வம்பில் தான் அந்த பொண்ணுமே மனசுக்குள்ள அவங்க சாகோ அப்படின்னா எனக்கு கத்து கொடுத்த மாஸ்டருக்கு அவங்களுமே ஈக்குவலான ஒரு பொசிஷன்ல தான் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரிமே வந்து நினைச்சிட்டு வந்து இருக்காங்க. ஆனா அவங்களோட வயசு அப்படின்றது ரொம்பவே வந்து கம்மியா இருக்கு. பார்க்க சின்ன பொண்ணு மாதிரியே வந்து இருக்காங்க. அது எதனால அப்படின்னு வந்து தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரு மாஸ்டரோட வயசுக்கு ஈக்குவலா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரிமே வந்து மனசுக்குள்ளவே வந்து நினைச்சிட்டு வந்து இருக்க. அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோ வந்து காமிச்சா ஹீரோவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தாடிகார தாத்தாவும், ஜூனியர் உன்னோட கையில இருக்கிறது ஹெல்டரோட 9 டிராகன் ஸ்வார்டா இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்ல, யோ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஒரு மாதிரி வந்து பாக்குறான். அப்படியே ஹீரோ சைட்ல பார்த்துட்டு ஏன் இவங்க எல்லாருமே அந்த 9 டிராகன் ஸ்வார்டை பத்தி இந்த அளவுக்கு வந்து பேசுறாங்க, மவுண்ட் ஆசெக்ட்ல இது அந்த அளவுக்கு என்ன ஃபேமஸா அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லிட்டு, அப்புறம் அந்த அக்காவை பார்க்க ரொம்பவே சின்ன பொண்ணு மாதிரி தான் வந்து இருக்கு. இருந்தாலும் இந்த மவுண்ட் ஆசெக்ட்ல இருக்கக்கூடிய ஆறா மாதிரியே தான் அவங்களதுமே வந்து இருக்கு அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்றாங்க அந்த சாங்கோ அந்த ஒரு லேடியை பார்த்துட்டு. ஆனா இவங்களை பார்த்தா எனக்கு என்னமோ கொஞ்சம் டேஞ்சராகவே வந்து ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா இவங்களை பார்க்கும்போது எனக்கு மாஸ்டரை இமிட்டேட் பண்ற மாதிரியே வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். அதாவது மாஸ்டரை பார்க்குற மாதிரி வந்து இருக்கான். எதுக்கும் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஸ்வாட் மேல அவனுமே வந்து கையை வச்சுக்கிட்டு இருக்க. பக்கத்துல இருந்து இன்னொரு வாய்ஸ் ஒன்று வருது. இப்போ நீ எதுக்காகடா ஓவர் திங்கிங் வந்து பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஒன்று வர. அவ்வளவுதான், அந்த இடத்துல இருந்து அவங்க எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. அப்புறம் ரொம்பவே லாங்ல இருந்து, அதாவது ரொம்ப ஹைட்ல இருந்து வந்து காமிச்சா ஹீரோவும் அந்த சாகோ அப்படின்ற அந்த ஒரு லேடியும் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்துக்கிட்டு வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்க. ஹீரோ ஏதோ சண்டைக்கு போற மாதிரியே வெறப்பா வந்து போயிட்டு வந்து நின்று இருக்கான். நான் வந்து இந்த 9 டிராகன் மாஸ்டருக்கு பே பண்றேன் என்னோட மரியாதைகளை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே வந்து மரியாதை வந்து கொடுக்க ஹீரோ சடனா ஹீரோ வந்து ஷாக் ஆகுறான். என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சா இப்பதான் ஹீரோ வந்து காமிக்கிறாங்க அந்த சாகோ அப்படின்ற அந்த ஒரு பாட்டி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு வந்து இருக்காங்க. இப்ப அந்த சாகோ அப்படின்ற அந்த ஒரு லேடியுமே நீ ஒரு வழியா திரும்ப வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, ஹீரோக்கு என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு வந்து இருக்கா. எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல, எதுக்காக இந்த அம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுது. ஒருவேளை இவங்க மாஸ்டரோட டிசபிள் ஆயிருப்பாங்களா இல்ல மாஸ்டருக்கு ஈக்குவலா வந்து இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் மனசுக்குள்ள வந்து நினைச்சிட்டு வந்து இருக்கான். அவனுங்களும் இல்ல கேமராவை லாங்ல வைக்கிறானுங்க, ஷார்ட்ல வைக்கிறானுங்க. இப்ப அந்த இடத்துல வந்து சீனை கட் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துல வேற ஒரு வீட்டுல வந்து காமிச்சா எஸ்கூஸ் மீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சின்ன ஒரு வாய்ஸ். வேற யாரு, ஹீரோ வம்புல தான் அந்த பொண்ணு. அப்புறம் கூட ஒரு 2 அலக்கைங்களை கூட்டிகிட்டு வந்து வந்திருக்கு அந்த பொண்ணு. ஆமா, இப்ப இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது, கிராண்ட் மாஸ்டர் எல்லாம் எதுக்கு வந்து கூட்டிருக்கீங்க, எதுக்கு கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் நக்கலா வந்து செம கடுப்புல வந்து கேட்டுட்டு வந்து இருக்க. இப்ப அந்த இடத்துல ஒரு தாத்தா வந்து காமிக்கிறாங்கல்ல, அவங்க தான் இந்த மவுண்ட் ஆசெக்டோட லீடரா. ஆமா, நீ சொல்றது வந்து உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே வந்து கேட்க அதுக்கு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டை வந்து எடுத்துட்டு வந்து போறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சாகோ அப்படின்றது யாரு தெரியுமா, நம்மளோட கிராண்ட் மாஸ்டரோட வைஃப் தான் அவங்க. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாயிலே நுழையாத பேர் அது நான் ஒழுங்கா படிக்கிறனால கூட வந்து தெரியல. அவங்க தான் இந்த மவுண்ட் ஆசெக்ட்லயே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆட்கள். அதே மாதிரி தான் இவங்களுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து இருக்காரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் காலம் கழிச்சு ஒரு வார் வந்து வந்துச்சு. அந்த வார்ல இவங்க தான் மோஸ்ட் வந்து டாமினேட் பண்ணி எல்லாருமே அடிச்சு பறக்கிட்டு வந்து இருந்தாங்க அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லிட்டு வந்து இருக்க. அப்புறம் அந்த சாகோ இருக்காங்கல்ல, அவங்க வந்து கிராண்ட் மாஸ்டரோட வைஃப் அப்படின்றதுனாலையும் அப்புறம் அவங்களோட யங்கஸ்ட் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி, அதாவது தங்கச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தங்களை வந்து மென்ஷன் பண்றாங்க. இப்ப அந்த கிராண்ட் மாஸ்டர் யாரு அப்படின்னா அது வந்து நம்மளோட மாஸ்டர், ஹீரோவுக்கு சொல்லி கொடுத்த மாஸ்டர். அவரு ஞாபகம் இல்லை அப்படின்னா ஹீரோவை பலகாலமா வச்சு கட்டி காப்பாத்தி அப்புறம் ஒரு பிளட் மூன் டெக்னிக் மாதிரி ஏதோ ஒரு பேரை வந்து சொல்லி வந்து கருத்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு அந்த பேரை கூட ஞாபகம் இல்லை, பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்றதுனால சரி ஓகே, கதையை விட்டுட்டு வெளியே வந்து போக தேவையில்ல. இப்ப நீ
அந்த கிராண்ட் மாஸ்டரோட டிசபிள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிற அந்த ஒரு ரீசன்னால அந்த சின்ன பையனுமே நீ வந்து உன்னோட பெரிய மாஸ்டரா தான் வந்து பார்க்கணும், உன்னோடவும் அதிகமான பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆள், அதே சமயத்துல சீனியர் ஹெல்டர் அப்படின்ற மாதிரியுமே வந்து நீ வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்ல ஹீரோ கிட்ட வம்பிழுத்த பொண்ணுக்கு சரியான கடுப்பு. என்னையா சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏ கிளவா நீ சொல்றதெல்லாம் வந்து கேட்க முடியாது, நீ என்னன்னாலும் சொல்லலாம், அவங்கள பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்களே அப்படின்றதுக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் வந்து கேட்டேன், நீ என்ன அப்படின்னா பெரிய பெரிய உருட்டெல்லாம் உருட்டிட்டு இப்ப என்கிட்டயே வந்து பஞ்சாயத்து பண்றியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு அவங்கள தான் நீ வந்து கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்புறம் நம்மளோட டிமானிக் கல்ட்டுக்கும் நம்மளுக்கும் வந்து போர் போச்சு இல்ல, அது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி போன அந்த ஒரு ரீசன்னால அவங்க வந்து எப்பயோ வந்து இறந்துருப்பாங்க. ஆனா இவங்க வயசான நிலைமையிலயும் இல்ல, பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி வந்து இருக்காங்களே, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்ற மாதிரிமே வந்து கேட்க, அதான் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள அந்த தாடிகார தாத்தா வந்து என்ட்ரு ஆகுறாரு. அவரோட வயசுக்கு வந்து நாங்களும் அப்புறம் லீடருமே வந்து சாட்சி, நாங்க சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவங்களும் அவங்க அண்ணனும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான், ஒண்ணுமே ஏஜ் ஆகாம அப்படியே வந்து இருக்காங்க, எந்த ஒரு மாற்றமுமே இல்லாம நாங்களே கிழவன் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்து சிரிச்சுக்கிட்டு வந்து இருக்க. அது மட்டும் இல்லாம அந்த சாகோ இருக்கிற அந்த ஒரு ஏரியா அப்படின்றது நம்மளோட கிளான்ல, அதாவது நம்மளோட மவுண்ட் வாசெக்ல இருக்கக்கூடிய முக்காவாசி டிசபிளுக்கு ஏன் தெரியல அப்படின்னா, நானும் லீடரும் நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு கடமை வந்து பட்டிருக்கோம். அதனால நானும் லீடரும் சேர்ந்து முடிவு எடுத்து தான் இந்த மாதிரி அவங்க இருக்கிறதே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக மறைச்சி வந்து வச்சிருக்கோம். அது வந்து அவங்களோட ஒரு ரிக்வஸ்ட் அப்படின்ற மாதிரி நீ வந்து வச்சுக்கலாம். அவங்க ரிக்வஸ்ட் பண்ணதுனால தான் நாங்க வந்து இந்த மாதிரி வந்து பண்ணோம். அதனால தான் உங்கள யாருக்குமே வந்து தெரியல, நான் அவங்களோட பிரதருக்கு ரொம்பவே வந்து கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லிட்டு, இப்போ உனக்கு எதுவுமே வந்து புரியாது அப்படின்றது எனக்கு நல்லாவே வந்து தெரியும், ஆனா நீ கூடிய சீக்கிரத்துல வந்து புரிஞ்சுப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்து சொல்ல, ஐயோ என்னையா சொல்ற, திரும்ப திரும்ப குழப்பறியா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே வந்து பாக்குறாங்க. நீ என்னதான் வந்து சொன்னாலும் மவுண்ட் வாசெக்டுக்கு அவங்க வந்து ஈக்குவலா வந்து இருந்தாலும் பத்தாதுக்கு அவங்க எவனையே வந்து தாண்டினாலும் கூட மவுண்ட் வாசெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த டெக்னிக் அவங்களெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வசதியெல்லாம் வந்து பேசக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க நார்மலான ஒரு டிசபிள் தான், எக்காரணத்தை கொண்டும் அவங்க வந்து ஹையஸ்ட் பொசிஷன்ல வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம எந்த இடத்துலயுமே வந்து ப்ரூவ் பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு பெரிய குண்டை ஒன்று தூக்கி போடுது. ஆமா நீ சொல்றது உண்மைதான், இப்ப அந்த கிராண்ட் மாஸ்டர் வந்து இருக்கான்ல, அவன் வந்து இந்த ஹெவனையே வந்து திருப்பி போடுற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வயசான லீடருமே ஒரு குண்டை வந்து தூக்கி போட, என்னது கிராண்ட் மாஸ்டர் அந்த அளவுக்கு வந்து பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஹீரோ கிட்ட வம்பிழுத்த அந்த பொண்ணுக்குமே சரியான ஷாக்கு. யோ என்னையா சொல்ற, உண்மையாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாயை பொழந்துட்டு வந்து பார்த்துட்டு இருக்கேன். சடனா கடுப்பாகிறவங்களும் சோடா கெட்டியா பிடிச்சிக்கிட்டு, அவன் எவ்வளவு பெரிய ஆர்ட் வேணாலும் வச்சிருக்கலாம், எவ்வளவு பெரிய மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேணும்னாலும் வச்சிருக்கலாம், அதுக்காக எல்லாத்துலயும் அவன் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு வந்து இருக்கக்கூடியது அவனோட டிசபிள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணுமே செம கடுப்புல வந்து இருக்க. பக்கத்துல இருந்த அந்த அலக்கை பொண்ணுமே, ஆமா இந்த லைன் அப் எங்கேயோ போகுதே, அந்த டிசபிள்க்கு இவங்க, கிராண்ட் மாஸ்டருக்கு இவங்க, கிராண்ட் மாஸ்டருக்கு இவங்க அப்படின்றாரு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய ஒரு லைனை வந்து போடுறாங்க. இப்ப அதுக்கேத்த மாதிரியே தான் ஒரு ரோட் மேப் மாதிரி வந்து போடுறாங்க. அதாவது கிராண்ட் மாஸ்டர் அப்புறம் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிசபிள் அந்த மாதிரி எல்லாம் வந்து போடுறாங்க. உங்களுக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னா இந்த ரோட் மேப்பை பார்த்து நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க ஹீரோ எந்த இடத்துல வந்து வரான் அப்படின்றத நீங்க கரெக்டா சொன்னீங்க அப்படின்னா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, நானே வந்து சொல்லிடுறேன். ஹீரோ வந்து மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செகண்ட் லைன்ல வந்து இருப்பான். அதாவது சாகோ அந்த லைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாகோ, சிப்லிங்ஸ், டிசபிள், அப்புறம் அந்த ஒரு லைன்ல வந்து இருப்பான். அவன் தான் வந்து லாஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து அந்த 3 பேர் லாஸ்ட்ல இருக்காங்களா, அந்த 3 பேரோட லிஸ்ட்ல இந்த இடத்துல தான் அந்த பொண்ணோட பேருமே வந்து சொல்றாங்க. ஆமா நீ சொல்றது எல்லாமே உண்மைதான் அம்மா குட்டி பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து சொல்ல, சரி ஓகே நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அக்கா என்ன அப்படின்னா சைலண்டா வந்து போற மாதிரி வந்து தெரியுது. எதுக்காக இந்த இடத்துல இருந்து கிளம்புற, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, நீ தான் சொன்னல அவங்க ஹெவனே வந்து திருப்பி போட்டாங்க அப்படின்ட்டு, அதுக்காக தான் நான் இப்ப இந்த இடத்துல இருந்து போயிட்டு அவங்க எந்த அளவுக்கு வந்து திறமையான ஆட்கள் அப்படின்றத பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுமே அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து கிளம்புறாங்க. சரியான கடுப்புல அந்த பொண்ணுமே வந்து போயிட்டு இருக்க. மாஸ்டரும் அதுக்கப்புறம் அந்த லீடருமே எதுவுமே பேசாம அப்படியே வந்து சைலண்டாவே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. எங்கேயாச்சும் போய் நாசமா போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, டேய் பொடிவாண்டே நான் உன்னை கண்டிப்பா போட்டு பொழக்க போறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணுமே அந்த இடத்துல இருந்து கிளம்ப. இப்ப அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இப்ப அந்த சாகோவோட வீட்டை வந்து காமிக்கிறாங்க. பார்க்க ஒரு குடிசை வீடு மாதிரி வந்து இருக்குல்ல, அதுக்குள்ளதான் ஹீரோவும் அந்த சாகோ அப்படின்ற அந்த பொண்ணுமே வந்து உட்காந்துட்டு ஜாலியா வந்து பேசிட்டு இல்லாம எதுவுமே பேசாம சைலண்டா வந்து இருக்காங்க. இப்ப ஹீரோ மனசுக்குள்ளவே, ஆமா எதுக்காக இவங்க இந்த அளவுக்கு வந்து சந்தோஷமா இருக்காங்க, நம்மள
நம்மளோட மாஸ்டரோட சின்ன தங்கச்சி அப்படின்னா அவங்க எனக்கு வந்து புரியல, இவங்க இந்த அளவுக்கு வந்து எங்க இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன வந்து ரீசனா இருக்கு பார்த்தா, அதுக்கு எதுக்காக மாஸ்டரோட ஸ்வாட இந்த அளவுக்கு வந்து தொட்டு தொட்டு வந்து பார்த்துட்டு வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லிட்டு வந்து இருக்க. நீ மனசுக்குள்ள என்ன நினைக்கிற அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சாகோ அந்த லேடியுமே வந்து சொல்ல, அதோட ஒண்ணு நீ பாட்டல. இப்ப அவங்க ஒரு சின்ன விஷயத்த வந்து சொல்றாங்க, என் அண்ணன் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருந்தான் தெரியுமா, பத்தாதுக்கு இந்த ஸ்வாட் மேல அவன் எந்த அளவுக்கு வந்து விருப்பமா இருந்தான் அவனுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டுட்டு இப்ப சாகோ அப்படின்ற அவங்களுமே வந்து சொல்றாங்க, அவனோட ஸ்வாட், அவனோட பிரெத், அவனோட லைஃப் எல்லாமே இந்த ஸ்வாட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஹீரோவும் ஒண்ணுமே புரியாம கன்ஃபியூஷன்லயே வந்து உட்காந்துட்டு இருக்கு. இப்ப அந்த இடத்துல சீனை கட் பண்ணி வெளியே வந்து காமிக்கிறாங்க. நடா குட்டி பையா, என்னோட தங்கச்சியை பார்த்து நீ வாய பொழந்துட்ட போல. அது எனக்குமே வந்து தெரியுது, என்ன பண்ண, என் தங்கச்சி அந்த அளவுக்கு வந்து எங்க இருக்காங்க, நான் கொஞ்சம் கிளவன் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள ஒரு புதுசா ஒரு ஆள் ஒருத்தன் என்ட்ரு ஆகிறான். ஹீரோக்கெல்லாம் சரியான ஷாக்கு, யாரா நீ, இவங்க தான் இவங்களோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆளை பார்த்தா தேஞ்சு போன சீடி மாதிரி வந்து ரொம்ப பழசா வந்து இருக்கான். ஹீரோவும் மனசுக்குள்ளவே அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நான் வந்து நினைச்சேன் என்ன அப்படின்னா, மாஸ்டர் வந்து அவரோட கல்டிவேஷனால தான் அவர் கொஞ்சம் எங்க இருக்காரு அப்படின்ட்டு வந்து நினைச்சேன். ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தா தான் வந்து தெரியுது அவங்களோட ஃபேமிலி பிளட் லைன் மொத்தமாவே, அதாவது பிளட் லைன் மொத்தமாவே இதே மாதிரி தான் வந்து இருக்கு. இதை வந்து நான் எக்காரணத்து கொண்டும் இதை புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சாகோ அப்படின்ற அந்த பொண்ணை வந்து பார்க்குறான். அதாவது பொண்ணு இல்லை ஆன்டி, நான் திரும்ப மாற்றி சொல்லிட்டேன், ஆன்டி கூட இல்லை கிளவி, நீ தான் மாஸ்டரோட டிசபலா அப்படின்ற மாதிரி வந்து ஒருத்தர் வந்து கேட்க ஹீரோ அதுக்கு என்னமே வந்து சொல்லாம அப்படியே சைலண்டா வந்து இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு புதுசா வந்து அந்த தாத்தாவுமே எனக்கு வந்து புரியுது, அவனை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளை தான் வந்து எடுத்திருப்பான், அநேகமா நீ அவனை மாதிரி தான் வந்து இருப்ப அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்ல, நீ சொல்றது வந்து கரெக்ட் தான், ஆனா இருந்தாலும் அவனை கம்பேர் பண்ணும்போது இவன் ரொம்பவே மரியாதை தெரிஞ்ச ஒரு பையனா வந்து இருக்கான், அவன் வந்து யாருக்கிட்டையுமே வந்து அந்த அளவுக்கு எல்லாம் வந்து கரெக்டா இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து வந்து சொல்றாங்க. ஹீரோவும் எதே நான் மாஸ்டர் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் வாயை திறந்து வந்து பாக்குறான். இப்ப அந்த தாத்தாவுமே இந்தா இதை எடுத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெறுங்கைய வந்து காமிச்சா ஹீரோவுக்கு சரியான ஷாக்கு. என்ன அப்படின்னா வானத்துல ஒரு ஸ்வாடு ஒன்று பறந்துட்டு வந்து இருக்கு, யார் பார்த்த வேலை அப்படின்னா அது தாத்தா பார்த்த வேலை தான். ஹீரோவும் அதை கையில வாங்கினதுமே இந்த ஸ்வாடை வச்சுக்கிட்டாதான் உன்னோட மாஸ்டர் இந்த உலகத்தையே வந்து திருப்பி போட்டா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே அவனோட காலு கீழே வந்து கொண்டு வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாருமே கொஞ்சம் பெருமையா வந்து பேசிட்டு வந்து இருக்காரு. அப்புறம் இந்த ஸ்வாடை வந்து யூஸ் பண்ற அளவுக்கு நீ வந்து கேப்பபிளான ஒரு ஆள் தான், ஆனா என்ன ஒண்ணு, உன்னால வந்து இதை அவ்வளவு சீக்கிரத்துல வந்து கத்துக்க முடியாது, நான் உனக்கு ஒரு சில ஆட்டெல்லாம் வந்து கத்து தரேன், அதெல்லாம் வந்து நீ இதை இந்த ஸ்வாடை வச்சு வந்து ட்ரைன் பண்ண அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து இருக்காரு. ஆனா இதுல ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, உன்னால வந்து தனியா தான் வந்து பண்ணணும், என்னால வந்துயோ இல்லாட்டி வேற யாருனாலையும் வந்து இதை கத்து தர முடியாது, அப்புறம் நீ இந்த ஸ்வாடை வந்து ஓபன் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஹீரோவுமே ஸ்வாடோட உரையில இருந்து அதை வந்து எடுக்கிறான். ஹீரோவுக்கு சரியான ஷாக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஸ்வாட் அப்படின்றது அந்த அளவுக்கு வந்து இருக்கு, அந்த ஸ்வாட்லயுமே வந்து மானா ஃப்ளோ அப்படின்றது அப்படியே வந்து இருக்கு. ஆமா இதை வச்சு நீ என்ன வந்து ஸ்வாடாட்ட வந்து பண்ற அப்படின்றது எனக்கு வந்து தெரியல, ஆனா என்னோட தம்பி இல்ல என்னோட அண்ணன் இதில் எல்லாத்தையும் அக்யூரேட்டா வந்து பண்ணுவான், எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாம ரொம்பவே சூப்பரா வந்து பண்ணுவான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து பாக்குறான். அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த சாகோ அப்படின்ற அந்த லேடியுமே நான் உன்னை ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்து சொல்ல ஹீரோவுக்கு ஒண்ணுமே வந்து புரியல, என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து பாக்குறான். ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி திரும்பவுமே வந்து கம் டவுன் ஆக இப்ப ஹீரோவுமே வந்து பேச வந்து ஸ்டார்ட் பண்றான். நீங்க சொல்றதெல்லாம் வந்து எனக்கு புரியுது, இருந்தாலும் மாஸ்டரோட ஸ்வாட் ஆர்ட் எல்லாமே வந்து நான் தனியா தான் வந்து கத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, ஆமா உன்னோட மாஸ்டரோட ஸ்வாட் ஆர்ட் எல்லாமே நீ வந்து தனியா தான் வந்து கத்துக்கிற மாதிரி வந்து இருக்கும், ஏன் அப்படின்னா அவனோட டிசபிள் ஆகுன்னு நீ தான் உன்னோட திறமையை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு அந்த பொண்ணுமே அந்த பக்கம் வந்து திரும்பிக்கிறாங்க. திரும்பவும் மாத்தி சொல்லிட்டேன் கிளவி. அந்த புதுசா வந்த தாத்தாவும் ஆமா நீ வந்து தனியா தான் வந்து கத்துக்க போற, என்ன அப்படின்னா என்னால வந்து கத்து தர முடியாதுப்பா, எனக்கு வயசாயிருச்சு, அப்புறம் பக்கத்துல நிக்கிறான்ல அவங்களாலையும் உனக்கு வந்து கத்து தர முடியாது, அப்புறம் இந்த ஸ்வாடை வந்து நீ அதிகமா வந்து லவ் பண்ண அப்படின்னா மட்டும்தான் உன்னால ரொம்பவே வந்து கரெக்டா அக்யூரேட்டா வந்து பண்ண முடியும், இதை நான் உனக்கு முன்னாடியே சொன்னதுனால உனக்கு பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் வந்து இருக்கும், இருந்தாலும் உன்னால முடிஞ்ச எஃபர்ட்டை வந்து போட்ட அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா வந்து கத்துக்கலாம். அப்புறம் என்னோட சிஸ்டர் வந்து இருக்காங்கல்ல அவங்களாலையுமே உனக்கு வந்து கத்து தர முடியாது, அவங்களுக்குமே வயசாயிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல பக்கத்துல இருந்து அந்த சாகோ லேடியுமே இதெல்லாம் அவங்க கிட்ட வந்து கேட்டானுங்களா, உங்ககிட்ட யாராச்சும் எது சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னானுங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்து கத்திட்டு வந்து இருக்க, இப்ப அவனோட மாஸ்டர் அவனோட அண்ணன் அவங்கிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்ல, அவன் தானே இப்ப நெக்ஸ்ட் வந்து இருக்க போறான், அவன் தான் எல்லாத்தையுமே வந்து கத்துக்க போறான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து இருக்க, அந்த பொடி பையனுக்கு கத்து கொடுக்க யாருமே இல்லை அப்படின்னா நான் வரலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள ஒருத்தங்க வந்து என்ட்ரு ஆகுறாங்க. யாருமா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க
2 பேருமே வந்து பார்க்க அந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து பார்க்குறான். நீங்க தனியா ட்ரைன் பண்ற மாதிரி இருந்தா நானுமே வந்து சேர்ந்து வந்து வரேன் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக. அவனோட டிசபிள் தான் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுமே வந்து வரேன். வேற எந்த பொண்ணுமே இல்லை, ஹீரோ கிட்ட வம்பிழுத்தா அதே பொண்ணு தான். அவ்வளவுதான், அந்த பொண்ணை காமிச்சிட்டு அதோட இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட்ல வந்து பார்க்குறேன். டாடா பை பாய். அப்புறம் நாளைக்கு வந்து ரீவானாஷ் த ஹெவன்லி டீமன் மான்வாவை தான் வந்து போட போறேன். சாங் பேக் இல்லை, சாங் பேக் அப்படின்றது அடுத்து ஒரு 3 இருந்து 4 நாள் கழிச்சு அடுத்த எபிசோடு வந்து வரும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து பாருங்க. கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து பார்க்குறேன். டாடா பை பாய்.